ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து என்னென்னா பைஜூஸோட க்ரோத் அண்ட் ஃபால் பற்றி பார்க்கணும். பைஜூஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கம்பெனி தான். அந்த கம்பெனியோட க்ரோத் ரொம்ப மேசிவாக இருந்துச்சு இன் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். அரௌண்ட் 10 இயர்ஸில் அவங்களோட க்ரோத் வந்து இட்ஸ் லைக் டாட்டா, பிர்லா, அவங்க இது அம்பானி, ரிலையன்ஸ் குரூப்ஸ் அந்தளவுக்கு அவங்களோட க்ரோத் இருந்தது. தென் அவங்களோட ஃபாலுக்கான காரணம் என்னன்னு நம்ம பார்க்குறோம். பைஜூஸோட ஓனர் வந்து மிஸ்டர் பைஜூஸ் ரவீந்திரன் அப்படிங்கிறவர். அவர் வந்து ஒரு கேரளாக்காரர். கேரளாவில் பிறந்தவர். கேரளாவில் கண்ணூருங்கிற ஏரியாவில் பிறந்தவர். அவர் வந்து கண்ணூர் ஏரியாவிலேயே அவங்க உள்ள ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறாரு. சொல்லப்போனால் இது வந்து ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா, மிஸ்டர் பைஜூ ரவீந்திரன் வந்து கேட் எக்ஸாமை எல்லாம் கஷ்டமாக இருக்கிற அந்த கேட் எக்ஸாமை 2 டைம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காரு. கேட் எக்ஸாம் தெரியும், நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணால் ஐஏஎம்மில் ஜாயின் பண்ணுவாங்க. 2 தடவை ஐஏஎம்மில் சீட்டு கிடச்சும் ஐஏஎம்மில் ஜாயின் பண்ணாமல் அவர் வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. கேட் எக்ஸாமுக்கு எப்படி படிக்கணுங்கிறதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு முதல்ல சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்து அது 4 போக்கில் கண்ணூர் ஏரியாவில் பெஸ்ட்டு டீச்சராக இருக்கார். அங்கே உள்ள ஒரு ஸ்டூடெண்ட் மிஸ்டர் திவ்யா ரவீந்திரநாத் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்தாங்க. திவ்யா கோகுல்நாத் அப்படிங்கிறவங்க. அவங்களும் வந்து ஸ்டூடெண்ட்டாக தான் வந்தாங்க மிஸ்டர் பைஜூ ரவீந்திரனுக்கு. அங்கே லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க. அவங்களோட ஒய்ஃபும் கேட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட அப்பா யாருன்னு பார்த்திங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். அவங்க வந்து அவங்களோட எய்ம் என்னென்னா இந்தியா ஃபுல்லாக எஜுகேஷன்ஸ் கொண்டு போகணும், இந்தியா ஃபுல்லாக குவாலிட்டி எஜுகேஷன்ஸ் கொண்டு போகணும் அப்படிங்கிற அவருடைய எய்மை வச்சுக்கிட்டு எஜுகேஷனை ஒரு பிஸ்னஸாக பண்ணுறாங்க. எஜுகேஷன் பிஸ்னஸாக பண்ணுறது எல்லாரும் இடத்துல பண்ணுறது தான் இந்தியாவில். அந்த மாதிரி அவரும் ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. பைஜூஸோட குவாலிட்டி என்னென்னா, இப்போ திங்கிங் பண்ணுறது குறைஞ்சிருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அதுக்கு வந்து நிறைய சர்வீஸ் வச்சுருக்காங்க. நிறைய சர்வீஸ் வச்சுட்டு உங்கள் பையனோட திங்கிங் ப்ராசஸ் கம்மியாக இருக்குது, இதை வச்சு வந்து அவனால் ஜெஇ மெயின்ஸையோ நீட் யூஜியோ அந்த மாதிரி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட கேவிபிஒய் ஸ்காலர்ஷிப்ஸ் எக்ஸாம்ஸு, க்யூட்டு, ஜெஇ மெயின்ஸு, ஜெஇ அட்வான்ஸு, அடுத்து அப்படின்னு ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ்க்கு கோச்சிங் பண்ணாங்க. இந்த திங்க் அண்ட் லேர்ன் ப்ரைவேட் லிமிட்டோட ஃபஸ்ட்டு வேலை வந்து என்னென்னா, கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸு கூட எப்படி வந்து திங்க் பண்ண வச்சு ஃப்யூச்சரில் வர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸு அது இல்லாமல் வந்து ஃப்யூச்சரிஸ்டிக் வேர்ல்டில் எப்படி சர்வே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷனுக்கு நிறைய செலவழிக்கிறவங்க. இதையும் வந்து பீப்புள்ஸ் என்னென்னா நம்பி ஸ்கூலுக்கு ஃபீஸ் எவ்வளோ கட்டுறோமோ அந்தளவுக்கு, ஸ்கூல் மீன்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது, ப்ரைவேட் ஸ்கூலில் மெட்ரிக்கில் படிக்கிறவங்க எவ்வளோ ஃபீஸ் கட்டுறாங்களோ அந்த அளவுக்கு பைஜூஸில் காசு போட்டு படிக்கவும் வைக்கிறாங்க. ஒரு 15 நாள் 20 நாள் ஃப்ரீயாக இருக்கும், தென் வந்து காசு ஆஃபர் பண்ணுற மாதிரி வரும். இதுக்கு இப்போ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிற பார்க்குற மாதிரி இருந்தாலே அதுக்கே உங்கள் சர்வீஸ் ஏஜென்ட் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. அந்தளவுக்கு சர்வீஸை புஷ் பண்ணுறது, டார்கெட் செட் பண்ணி திணிக்கிறது. பைஜூஸ் நீங்கள் வந்து இது பைஜூஸ் படிக்கிறதுனால உங்களுக்கு இவ்வளோ ப்ராஃபிட் இருக்குது, உங்கள் பையனுக்கு அது தெரியல இது தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு பையன் மேலே சொல்லிவிட்டு அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணுறது. பைஜூஸோட க்ரோத் வந்து இப்படி தான் ஆரம்பிச்சிச்சு. இந்தியாவில் வந்து லாக்டவுன் வந்தோடனே இந்தியாவில் இருக்கிற எல்லாருமே பைஜூஸை ஒரு ப்ராடக்டாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஆப் டவுன்லோட் பண்ணி லேர்ன் பண்ண கற்றுக்கிட்டாங்க இந்தியா ஃபுல்லாகவே. அந்த இது வந்து பைஜூஸோட க்ரோத் வந்து மிகப்பெரிய அடைஞ்சது அங்கே தான். அவங்க வந்து அந்த இடத்துல வந்து இந்தியாவை விட்டு நிப்பாட்டிட வேண்டாம், யூகே, யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்தியன் கம்பெனி உலகம் ஃபுல்லாக டேர்ன் ஓவர் ஆரம்பித்தாங்க. உலகம் ஃபுல்லாக எஜுகேஷனை ஒரு கம்மியான காசில் விற்க ஆரம்பித்தாங்க. இதோட ரேட் என்ன கிட்டத்தட்ட 5,000லேருந்து 1.5 lakhs வரை இருக்குது. ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட் வந்து கொரோனா பீரியடில் ஜாயின் பண்ணாங்க. அந்த இதான் வந்து சக்ஸஸ். இதில் தான் அவங்களோட 1 பில்லியன் டேர்ன் ஓவர் கிட்ட வந்துச்சு. அதுக்கடுத்து அவங்களோட நிறைய கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா நிறையா ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு புஷ் பண்ண மாட்டாங்க. ஆனால் பைஜூவில் வந்து என்ன அட்வர்டைஸ்மெண்ட் தலைக்கு மேலே. ஃபீஃபா வேர்ல்டு கப்பில் டைட்டில் ஸ்பான்சராக இருந்தாங்க, இந்தியன் டீம் ஜெர்சி பார்ட்னர்ஸாக இருந்தாங்க. அதுக்கடுத்து மெஸ்ஸி வந்து ஆடுக்கு வருவார், எஸ்ஆர்கே வந்து ஆடுக்கு வருவார். அந்த மாதிரி வந்து மற்றவங்களாம் வந்து இல்லை பார்த்தியா உங்களால் முடியுமா, டாட்டாலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் யாருமே அவ்வளோ பெரிய ஆளுக்கெல்லாம் ஆடுக்கு வர மாட்டாங்க. மெஸ்ஸிலாம் ஆடுக்கு வர மாட்டார். அவங்க பெரிய பெரிய ஃபீஃபா அந்த அளவுக்குலாம் வந்து டைட்டில் ஸ்பான்சராக இருக்க மாட்டாங்க. அப்படிலாம் வந்து எல்லா இடத்துலையுமே புஷ் பண்ணாங்க. அவங்களோட டார்கெட் அதோட விளம்பரத்தை வந்து எல்லா இடத்துலையும் புஷ் பண்ணாங்க. மேஜராக ஃபாலோ ஆக காரணம் வந்து எல்லா கொரோனா பீரியட் முடிஞ்சோடனே நம்ம வந்து ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டோம். இந்தியா ஃபுல்லாக ஸ்கூல் போக ஆரம்பித்தோடனே அவங்களுக்கு அடி வந்து எல்லாருமே அவங்களோட சப்ஸ்கிரிப்ஷனை திரும்ப கேட்டிருக்காங்க. இந்தியா ஃபுல்லாகவே சப்ஸ்கிரிப்ஷனை கேட்கும்போது அந்த சப்ஸ்கிரிப்ஷனை எடுக்கிறதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்பவே கஷ்டமான ப்ராசஸ். நிறைய பேருக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் வந்து கரெக்டாக நடக்கலை அப்படின்னும் ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே வந்து புகார் இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 lakhs மணி போடுறவங்க வந்து
அவங்களுக்கு வந்து பிக் மணி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க. அப்படி அதை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. ஆகாஷ் வேறு கோச்சிங் சென்டர் வேறு வேலைக்கு வாங்கி போட்டாங்க பைஜூஸில், அதுவும் நடந்தது. இதெல்லாம் ஒரு சைடு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸில் அது இல்லாமல் கண்டென்ட் குவாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி இல்லை. ஃபஸ்ட்டு வந்து ஹை குவாலிட்டியில் அனிமேஷன் வச்சு நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க. அந்தளவுக்கு வந்து கண்டென்ட் வந்து குறைஞ்சிருச்சு. இப்போதைக்கு வெறும் பிஸ்னஸ் மட்டும் தான் பார்க்குற மாதிரி இருக்குது. இப்போ யாராச்சும் நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் கேன்சல் பண்ணுறீங்கன்னா உங்கள் பையனை யார் பார்த்துக்கிடுவா, நீங்கள் எப்படி படிக்க வைப்பீங்க, அதை பண்ணுவீங்க இதை பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு இதையும் புஷ் பண்ணுறது, இந்த இடத்துலையும் புஷ் பண்ணுறது. அப்புறம் வந்து சர்வீஸை வந்து கழுத்து வரை நெரிக்கிறது. நீங்கள் வந்து படிக்கணும், நல்லா பெரிய ஆள் ஆகணுனாலே நீங்கள் வந்து பைஜூஸில் சேரணும், அந்தளவுக்கு வந்து அவங்க டார்கெட் செட் பண்ணி புஷ் பண்ண வைக்கிறது இந்தியாவில் இருக்கிற முக்கால்வாசி இடத்துல. இதெல்லாம் வந்து ஒரு சைடு, இதெல்லாம் ஸ்டூடெண்ட் சைடு, அந்த பப்ளிக் சைடில் இருக்கிறது. அக்கார்டிங் டு இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, இந்தியன் கவர்மெண்ட்டில் ஒரு பாஸ் பண்ணாங்க, இந்த ஆள் வந்து வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போக வேண்டாம், ஏன்னா இங்கே வைங்க அப்படின்னு. ஏன்னா இவர் வந்து யூகே யூஎஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு, இது அங்கேயும் இந்த வந்து பைஜூஸை வந்து புஷ் பண்ணுறான்னு சொன்னோம்ல. அங்கே வந்து என்னென்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், இப்போ மார்க் ஜக்கன்பர்கோட சேரிட்டி ஃபண்ட்லேருந்து இவரோட கம்பெனிக்கு நிறையா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட வெளிநாட்டு கம்பெனிஸும் வந்து இவங்க மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பல கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்திருக்கு இவர் மேலே. ஏன்னா அதிக டர்ன் ஓவர் வருது, ஷேர்ஸ் வந்து ஹை ப்ரைஸில் போகுது. இப்போ இது எல்லாமே விற்கும்போது இங்கே வந்து இந்தியன் கம்பெனி தான். இப்போ இந்தியாவில் வந்து டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு நிறைய லெகசி இருக்குது. இந்த ஃபாரின்லாம் வந்து டாலர்ஸ்லாம் உள்ளே வருதுன்னா டாலர்ஸ்க்கு இவ்வளோ டேக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ வந்து அதெல்லாம் வந்து ப்ராப்பராக இன்ஃபர்மெண்ட் டைரக்டர்ஸில் காமிக்கணும். ஆனால் அதை வந்து ப்ராப்பராக காமிக்கல. ஓகேவா? காமிக்காதோடனே இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சுன்னா, அவர் வந்து வெளிநாட்டு தப்பிச்சு போவேன்னா ப்ராப்பராக விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட க்ரோத்து வந்து கிட்டத்தட்ட கொஞ்ச நாள்லேயே 1 பில்லியன் டர்ன் ஓவர் கிட்ட வந்தார். அவரோட க்ரோத்து இப்போ நீங்கள் போன வருஷம் 2023 ஒரு 6 மந்த்துக்கு முன்னாடி ஜூலை அப்படி இந்த போன வருஷம் கரெக்டாக 1 இயருக்கு முன்னாடி அவரோட பைஜூஸோட டர்ன் ஓவர் எவ்வளோனா கிட்டத்தட்ட 1.8 lakhs crores. கிரேசி மணி, அவ்வளோ வச்சுருந்தார். இப்போ அவரோட ஃபால் எவ்வளோனா 1600 crores கீழே விழுந்துருச்சு இந்த கம்பெனி. இப்போ டவுன்ஃபாலில் போயிருக்காங்க. ஆனால் மேசிவ் க்ரோத். சொல்லப்போனால் இந்தியா ஃபுல்லாக இல்லை, உலகம் ஃபுல்லாகவே எஜுகேஷன் கம்பெனி, ஒரு ஈயில் வந்து நீங்கள் உங்கள் ஃபோனில் வந்து எஜுகேஷன் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு என்ன தோணுன்னா, உலகம் ஃபுல்லாக என்ன தோணுன்னா பைஜூஸ் அப்படின்னு. அப்படி வளர்ந்த கம்பெனி அதோட டவுன்ஃபால் வேகமே விழுந்துருச்சு. மேஜராக அவங்களோட ஃபால் வந்து இந்தியாவோட எக்கனாமிஸ்ட் பெரிய எக்கனாமிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓவராக வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு தள்ளினது. அட்வர்டைஸ்மெண்ட்க்கு தேவையெல்லாம் மெஸ்ஸி வர தேவை, ஃபீஃபாவுக்கு போய் ஸ்பான்சர் பண்ண அவசியம் கிடையாது. ஓகே, ஃபீஃபா ஸ்பான்சர் கூட மெஸ்ஸி ஒன்றும் அவசியம் கிடையாது. எஸ்ஆர்கே புஷ் பண்ண எஸ்ஆர்கே வருவார், தோனி வருவார், விராட் கோலி வருவார், ரோஹித் சர்மா அப்படின்னு இந்தியாவோட யாரெல்லாம் பெரிய ஆளுங்க அப்படி ஆலியா பட்டு, பாலிவுட்டில் பெரிய ஹீரோயின்ஸ் எல்லாருமே அட்வர்டைஸ்மெண்ட் புஷ் பண்ணுறது. அது வந்து இது சர்வீஸ் செக்டர்ஸ் வந்து அவங்களோட சர்வீஸ் செக்டர் வந்து அதாவது வந்து இப்போ நீங்கள் பைஜூஸ் எடுத்துக்கோங்க, அந்த செக்டார் வந்து புஷ் பண்ணுறது. நீங்கள் உங்களுக்கு வேண்டான்னு சொன்னாலும் ஐயா விட்டுறா, நான் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகிறேன் சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போகிறவரை விடாமல் அது இல்லாமல் அவங்களோட பிரான்ச்சஸும் இன்க்ரீஸ் பண்ணுறது. அது இல்லாமல் சொல்லிக் கொடுக்குற இது வந்து அவங்களோட டெக்னிக்கல் தான். அது வந்து அவங்க டெக்னிக்கல் அதான் சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு கேட்டில் ஆரம்பித்தாங்க, கிண்டர் கார்டன் போனாங்க, அதுக்கடுத்து 12th முடிச்சுட்டு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்ல, நீட் யூஜி, அந்த கியூட்டு, அதுக்கடுத்து ஜெஇ மெயின்ஸு, கேவிபிஒய், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ப்ராஃபிட் பார்த்தாங்க. இதெல்லாம் முடிஞ்சு இப்போ டவுன்ஃபால் வந்துச்சு. இதில் என்னென்னலாம் தப்புன்னு அவரும் அவரோட மிஸ்ஸஸும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி திரும்பியும் இந்தியாவோட பிக்கஸ்ட் இடத்துக்கு கொண்டு வரலாம். அவர் வந்து ஆல்மோஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டார், உலகத்திலே அச்சீவ் பண்ணிட்டார். தட்ஸ் மிஸ் திரும்பியும் கொண்டு வரலாம். 10 yearsல ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் இவ்வளோ அச்சீவ் பண்ணிட்டான். இது ரொம்ப ரொம்ப பெருசு தான். அவர் என்ன பண்ணாலும் தப்பு, ஒரு சில விஷயம் தப்பு தான். ஆனால் இந்த க்ரோத் ஸோ மேக்ஸிவ். ஏன்னா பின்னாடி பேக்ரவுண்ட் கிடையாது, பேக்ரவுண்ட் இல்லாமல் அடித்தது பெரிய விஷயம் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.